ஸோ நீட் 2024 முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே எம்பிபிஎஸ்க்கு என்னென்ன வழி என்னென்ன ஃபீஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இஃப் யூ தாட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஃபார் நீட் 2025 ஹியர் இஸ் அ செக்லிஸ்ட். திஸ் செக்லிஸ்ட் இஸ் ஐடியல். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் உங்களோட அடுத்த ஸ்டெப்பான ரிப்பீட்டேஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு மை சேனல் இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹரி, கம்ப்ளீட்டட் ஃபிசியோதெரப்பி, currently doing final year MBBS and a part-time biology faculty. So checklist, the things which you should know before entering into a phase called as repetition. இப்போ ஒரு பெரிய ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செக்லிஸ்ட்டை நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வி காட் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க். என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி மெமோ நீட்டில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் சொல்லியிருந்தேன். ஹவு இட் இம்பேக்டட் நீட் 2024 கண்டிப்பாக நம்ம செக் பண்ணலாம். Because everything needs a proof and that proof will make you to understand why you should take this. ஏன் இதை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். பிகாஸ் நிறைய சோர்ஸஸை தேடுவீங்க, அதில் ஒவ்வொரு சோர்ஸஸ்க்கும் ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் யூ வில் கெட் அன் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரம்மாஸ்திரா ஆல் இன் ஒன் டெஸ்ட் சீரீஸில் மொத்தமாக 14 டெஸ்ட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸ் வித் தேர் சிலபஸ். ஸோ மொத்தமாக பார்த்தா 2800 கொஷின்ஸ். இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் வெல், அதோட சொல்யூஷன்ஸ் கீஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துருந்தாலே you will be getting 680 out of 720, which is a very 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 good total. 680 out of 720ங்கிறது ஒரு நல்ல டோட்டல். அண்ட் பிரேக் டவுனில் பார்த்தோம் அப்படின்னா, பாட்னியில் we got 43 questions out of 50க்கு, ஜுவாலஜியில் we got 47, கெமிஸ்ட்ரியில் 44 and for physics it is 46. இது கரெக்டா இல்லையா டீடைலான எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். So how many questions came from all-in-one Brahmastra test series in 2024? So biology la section A section B break பண்ணோம்னா, botany la 29, section B la 14, zoology la 35 and 12, chemistry la 32 and 12, physics la 34 and 12. So overall marks நம்ம பார்த்தோம் அப்படின்னா, so biology la 336 out of 360 வாங்கிக்கலாம், chemistry la 168 out of 180 வாங்கிக்கலாம், physics la 176 out of 180 வாங்கிக்கலாம். So total is 680 out of 720. So this after attending this full length plus 4 part test, மொத்தமா 14 டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் சாத்தியமா இருந்திருக்கலாம். சோ இது எப்படி அவங்க மேப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கிற சேம் கொஸ்டின்ஸ் அதை வச்சு தான் மேப் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொஸ்டின் பேப்பர் கோட் T3 ல இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 1, tightly 100 turns of coil of radius 10 cm carries a current 7 ampere. So the magnitude of the magnetic field at the center of the coil கேட்டிருக்காங்க. So option 1 தான் ஆன்சர். So இதே மாதிரி பிரம்மாஸ்திரால 24th கொஸ்டினும் 25th கொஸ்டினும் 42nd கொஸ்டின். So இதை நீங்க பார்த்தாலே தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு ரேடியஸ் ஆஃப் ஆர்க் வச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து 3 சர்க்குலர் கான்சென்ட்ரிக் வயர்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் கரண்ட் லூப் இதை வச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதை நீங்க சால்வ் பண்ணிருந்தா அந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் டயமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக் வச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ இது பிரம்மாஸ்திரால பார்த்துட்டோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இஸ் நெகட்டிவ் ஃபார் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா படிச்சிருந்தாலே யூ கேன் அட்டெண்ட் தட் மேட்ச். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, thermodynamic system is taken through the cycle ABCDE. ஸோ ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இதேவே நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, பிரம்மாஸ்திரால the following figure வச்சு amount of heat absorbed by the system கேட்டிருக்காங்க. ஸோ if you know to solve this, then அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So அதே மாதிரி when a system from state 1, so இந்த கொஸ்டின் similar way. இந்த கொஸ்டின் next 1 mole of a diatomic ideal gas. So இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே similar way. இதெல்லாம் நீங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது பண்ணிருந்தாலே this will be easier for you. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, அதே மாதிரி for you to attend this question. So இந்த மாதிரி என்னென்ன ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் similar கொஸ்டின் வச்சு மேப் பண்ணிருக்காங்க, so that you will understand like how the 680 is possible through this test series. So fine. ஸோ இதுதான் பிரம்மாஸ்திராவோட ஆல் இன் ஒன் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரம் மெமோனிட். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, என்சிஆர்டியில் இருக்க எல்லா லைனுமே கொஸ்டினாகவும் அதை என்டிஏயோட டைப்புக்கு ஏற்ற கொஸ்டினாகவும் மாற்றிருக்காங்க. தென் யூ நோ த டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் டயக்ராம்ஸ், கிராஃப்ஸ், அசர்ஷன் ரீசன்ஸ், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் இவங்களுமே அவங்களோட டெஸ்ட் சீரிஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ வில் கெட் அன் ஐடியாலஜி. அண்ட் ஃபைனலி திஸ் டெஸ்ட் யூ கேன் அட்டெண்ட் போத் இன் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் இன் ஆஃப்லைன். ஸோ ஃபார் தோஸ் நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க, லாஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கரெக்டாக. நம்மளோட பழைய மெமோனிட் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது தெரியாதவங்க, ஸோ இது என்னன்னா, இஃப் யூ என்ரோல்ட் தே வில் சென்ட் யூ த கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் OMRs அண்ட் ஆன்சர் கீஸ். ஸோ யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் பண்ணால் யூ வில் கெட் த மார்க்ஸ். ஸோ அது வந்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு டக்குன்னு மார்க்கும் வந்துடும். ஸோ தட் யூ வில் கம்ப்ளீட் ஆல் த டெஸ்ட் சீரிஸ் வித் ஆல்சோ த கீஸ். யூ கேன் cross check your answers. And this comes with a very beautiful discount at this phase. என்ன அப்படின்னா 75% discount, which means you have to pay only 25%. அதோட மொத்த நீங்கள் கடைசியாக பே பண்ணும்போது 25% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் பே பண்ணால் போதும். அண்ட் இதில் இன்னொரு ஆட் ஆன் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரிப்பீட்டர் எக்ஸ்ட்ரா 200 rupees ஆஃபர், தேர்ட் ரிப்பீட்டர் எக்ஸ்ட்ரா. ஸோ ஒவ்வொரு ரிப்பீட்டேஷனுக்கும் எக்ஸ்ட்ரா 200 rupees உங்களுக்கு ஆஃபராக ஆட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் தே ஆர் கிவிங் ஆஃபர்ஸ் ஃபார் repeaters because they are
in some or other way ஒவ்வொரு டைம் ரிப்பீட் பண்ணுறவங்க இட்ஸ் டார்கெட்டிங் ஆர் தே வாண்ட் திஸ் ப்ரொஃபஷன் ஆஸ் அ ஹோல் எப்படியாச்சும் எடுத்தணும்னு நினைக்கிறதுனால they come with a different discount for those students who are actually repeating again. So overall, if you can buy this test series by paying only 25% and 200 rupees extra discount for every extra repeating. Second time repeater na 200, adukathu marudi extra 200 for third time repeating. And if you need some extra discount, you can use my code HARI25 at your endpoint so that you will avail extra discounts for your purchase. And this is the proof of a test series which we talked 2 to 3 months before NEET 2024, right? Okay, so coming back to the video, so 5 important checklist என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். First important விஷயம், why you chose to repeat. பேரண்ட்ஸ்னாலையா இல்லை வேறு யாராச்சுனாலையா? கண்டிப்பாக வேறு யாராச்சுனால நீங்கள் இந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ டஸ் யூ தென் ஃபைண்ட் அவுட் ஹவு டெஸ்பரேட் யூ நீட் திஸ் மெடிசன். எவ்வளோ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஆசைங்கிறத தாண்டி ஒரு வெறி இருக்கணும். எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்க அந்த மெடிசன்கிற சீட் மேலே, அந்த ஒரு காலேஜ் மேலே, அந்த ஒரு கோர்ட் மேலே, அந்த ஒரு ஸ்டெப் மேலே எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் இஸ் ஃபிக்ஸ் யோர் டோட்டல். சும்மா ஒரு 500 550 அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 680 700. ஸோ உங்கள் கேட்டகரிக்கு கம்மியாக வாங்கினா போதுங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை விட கம்மியாக தான் வரும். ஆல்வேஸ் ஃபிக்ஸ் இட் ஆஸ் 680 to 700. ஒர்க் ஃபார் இட். அதில் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது, அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸ் யோர் ஆக்சுவல் டோட்டல். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம வாட்டுக்கு ஒரு கம்மியான டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுலேயே ஒர்க் பண்ணும் போது உண்மையுமே கம்மி தான் ஆகும். அண்ட் தேர்ட் இஸ் மார்க் யோர் மிஸ்டேக்ஸ். இந்த வருஷம் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க? மேபி உங்களுக்கு புரியாமல் போச்சா, இல்லை விளாண்டிங்களா, இல்லை சரியாக கடைசியில் கான்சன்ட்ரேட் பண்ணலையா, உடம்பு சரியில்லையா, இல்லை உங்களுக்கு எடுத்த கிளாஸ் சரியில்லையா, கொஷின் பேப்பர் சரியில்லையா, நீங்கள் சரி பண்ணலையா, இந்த மாதிரி ரிவ்யூ கரெக்டாக பண்ணலையா, உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதுங்க. அதை எழுதி ஐஃபன் போட்டு இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் அடுத்த டைம் ரிப்பீட் பண்ணணும். இல்லாட்டி இட்ஸ் அகெயின் கோயிங் டு ரிப்பீட் த சேம் திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் டவுன் யோர் மிஸ்டேக்ஸ். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ தட் இஸ் மார்க் யோர் மிஸ்டேக்ஸ். அண்ட் 4வது விஷயம், அடுத்த வருஷம். ஸோ ரிமெம்பர் May 2025. இதே மாதிரி கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அடுத்த வருஷம் நான் இந்த டேட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஐ ஷுட் சம்வாட் ப்ரூவ் மை செல்ஃப் தட் நான் வந்து ஒரு கேப்பபிளான ஒரு ஆள் அப்படிங்கிறத எனக்கு நான் ப்ரூவ் பண்ணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அடுத்த வருஷம் இந்த டேட்டில் இவ்வளோ உடஞ்சி போய் நம்ம உட்காரக்கூடாது. பெஸ்ட்டாக சந்தோஷமாக நம்மளை ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரிமெம்பர் May 2025. அண்ட் ஃபைனலி டிசிப்ளின். இவ்வளோ விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு உட்காந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த இதில் டிசிப்ளின் இல்லாமல் மறுபடியும் வேவரிங் ஆகுது, மறுபடியும் உங்களால் போகுதுன்னா தென் தட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் மெடிசன். You should tell your mind to prepare yourself for a medicine in such a way that இதில் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி அ டாக்டர், யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் அ பேஷண்ட். ஸோ அதில் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது எல்லாமே சஃபர் ஆக போகிறது எல்லாமே பேஷண்ட்ஸ் தான். ஸோ ஃபிக்ஸ் யோர் மைண்ட் தட் திஸ் இஸ் அ ஸ்மால் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் அ பிக் ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இந்த 1 year பெஸ்ட்டாக என்னோட மொத்த டிசிப்ளினிங் கரெக்டாக கொண்டு போனேன் அப்படின்னா என் மார்க்கும் அதிகமாகும். அண்ட் தட் மேக்ஸ் மீ டுவோர்ட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்டெப் தட் இஸ் கால்ட் அஸ் அ மெடிசன். வேறு மார்க் அங்கே கிடையாது, பேஷண்ட்டையும் என்னால் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களையும் பெஸ்ட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ ஒவ்வொரு டைமும் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது உன் மைண்டை பிடிச்சி இது ஒரு 2 டைம் சொல்லி அதை திட்டி உட்கார வச்சேன் அப்படின்னா 4th or 5th டைம் அதுவே தானே உட்காந்துக்கும். இட் வில் நோ எவ்வளோ பெரிய அதுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுத்துருக்கீங்கன்னா அதுவே அதை கண்டுபிடிச்சி இட் வில் சிட் பேக் அண்ட் ஹெல்ப் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 important checklist, or I can say the things which you should put your mind entirely ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா அடுத்த 1 yearல நீங்கள் நினச்சதை விட எக்ஸ்ட்ரா டோட்டலோட வந்து நிற்கும். அண்ட் யூ வில் பி கோயிங் டு யுவர் ஃபேவரட் ஆர் ட்ரீம் காலேஜஸ் ஃபார் யுவர் ட்ரீம் கோர்ஸ், ரைட்? எஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் டூ அ வீடியோ இந்த நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.